ஓகே. ஸோ நம்மளுக்கு இப்போ ஏபிஐஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த ஏபிஐஸை வச்சுக்கிட்டு நம்ம இந்த Node.jsலேருந்து நம்ம ரெக்வஸ்ட் அனுப்பலாம். ஸோ ஒரு சர்வர்லேருந்து இன்னொரு சர்வருக்கு ரெக்வஸ்ட் அனுப்புறதுக்கு நம்ம ஃபெச் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபெச் அந்த ஏபிஐயோட யூஆர்எல், இந்த ஏபிஐ எடுத்து இங்கே போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதனுடைய ஆப்ஷன்ஸ் லைக் அதாவது இதோடைய மெத்தட், இது மெத்தட் என்ன மெத்தடில் போகுது, போஸ்ட் மெத்தட் போகுது. இந்த போஸ்ட்மேனில் என்ன இருக்கோ இது அப்படியே திருப்பி நான் இங்கே ரெப்ளிகேட் பண்ணுறேன் கோடில், அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் புதுசாக பண்ணல. ஸோ இந்த யூஆர்எல் போட்டாச்சு, போஸ்ட் மெத்தடில் போட்டாச்சு. அண்ட் இதனுடைய என்ன டேட்டா போகணும், ஃபார் எக்ஸாம்பிள் இதோடைய ஹெட்டர்ஸ் என்ன போகணும் அப்படின்றத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஈச் ஒன் டீச் ஒன் அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஈச் ஒன் டீச் ஒன் அப்படின்ற இந்த கம்யூனிட்டி கூட நீங்கள் பல விதமாக கனெக்டடாக இருக்கலாம். டிஸ்கார்ட் சர்வர் இருக்குது, அண்ட் டெலகிராம் குரூப் இருக்குது, அண்ட் வாட்ஸ்அப்லேயும் ஒரு குரூப் இருக்குது. இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஈச் ஒன் டீச் ஒனோட பாட்காஸ்ட்டை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா கூகுள் பாட்காஸ்ட்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த கம்யூனிட்டிக்கு நீங்கள் டொனேட் பண்ணோம் அப்படின்னா பேட்ரியான் மூலிமா டொனேட் பண்ணலாம். யூடியூபோட மெம்பர்ஷிப் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுக்கான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ கீழே தெரிகிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பராக ஜாயின் பண்ணிக்கங்க. இது எல்லாத்தோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ ஹெட்டர்ஸ் வந்து நம்ம இன்னும் செட் பண்ணல. ஸோ அதனால் ஹெட்டர்ஸ் என்ன பண்ணலாம்னா ஹெட்டர்ஸை ஃபஸ்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்டன்ட் ஹெட்டர்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஸோ கண்டென்ட் டைப், ஏன்னா அது ஜேசன் டைப்பில் போனோம்ல. ஸோ கண்டென்ட் டைப் application/json, okay, and authorization, right, authorization and the token. ஸோ நம்மளோட டோக்கன் இங்கே இருக்கும். ஸோ டோக்கன் வேரியர் ப்ளஸ் அந்த டோக்கன் வந்து நம்ம டைரெக்டாக இப்போ இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண மாதிரி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஏன் பேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா இது வந்து லைக் கோடு வந்து நம்ம கிட்டப்பில் எங்கன்னா புஷ் பண்ணால் இந்த சீக்ரெட் கீயும் வந்து புஷ் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து இதை ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிளில் வைக்கிறோம். ஸோ இங்கேயே இப்படி பேஸ்ட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிளில் ஸோ process.env.get API key அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போது இந்த வேரியபிளை இங்கே .env அப்படின்ற ஒரு ஃபோல்டர், சாரி இது ஸ்மாலில் இருக்கணும். ஸோ .env அப்படிங்கிற இந்த ஃபைலில் get API key ஈக்குவல்ஸ் டு இந்த API key இங்கே வச்சாச்சு. ஸோ தட் இந்த .env ஃபைலை வந்து நம்ம கிட்டப்பில் புஷ் பண்ண மாட்டோம், ஓகேவா. பட் இந்த கோடு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும் அண்ட் சர்வரில் எடுத்துகிட்டு போய் நம்ம அதை செட் பண்ணிக்கணும், ஓகேவா. ஸோ இங்கே இப்போ ஹெட்டர்ஸை செட் பண்ணியாச்சு. இப்போ ஹெட்டர் செட் பண்ணதுக்கப்புறமா பாடி, ஸோ பாடியில் இந்த கண்டென்ட், அதாவது இந்த பாடியில் இந்த கண்டென்ட் இங்கே கொடுக்கணும். இப்போ இந்த ஃபெச் மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னா லைக் இந்த பாடியில் இருக்கிற இதுவை வந்து ஸ்டிங்காக தான் எதிர்பார்க்கும். நம்ம இப்படி கொடுத்துட்டோம்னா இது ஆப்ஜெக்டாக மாறிடும். ஓகே. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால் ஸ்டிங்கு தான் அதுக்கு செட் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா JSON.stingify, ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஸ்டிங்காக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், JSON.stingify அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இது வந்து ஒரு ப்ராமிஸ் அப்படிங்கிறதுனால await யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கான்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல்ஸ் டு await அண்ட் கான்ஸ்டன்ட் இந்த ரெஸ்பான்ஸை வந்து அதாவது லைக் ஏஐயோடைய ரெஸ்பான்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், ஈக்குவல்ஸ் டு response.json. ஓகே. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரீமில் வரும். இந்த ஸ்ட்ரீமில் வந்து நம்ம திருப்பி இதை அவாய்ட் போட்டு இந்த ஏஐ ரெஸ்பான்ஸ் இங்கே வச்சுக்கலாம். இந்த ஏஐ ரெஸ்பான்ஸை எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஏன் இது எரர் கட்டுது, இந்த ஏஐ ரெஸ்பான்ஸ் வந்து இந்த இதில் இல்லை. ஸோ இட் கேன் பி எனி, ரைட். ஸோ அதனால் போட்டோன்னே இப்போ வந்து வந்துருச்சு, ஓகேவா. இன்னும் எது எரர் இருக்குது, என்ன எரர் இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம், ஏன்னா இது ஒரு ஆப்ஷனல் அப்படிங்கிறதுனால. இது ஏன்னா சில நேரங்களில் வரும், சில நேரங்களில் வராது இல்லை. ஸோ அதனால் இது கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ நம்மளுடைய இந்த ஏபிஐ, அதாவது இந்த localhost:3002/API/chat இருக்குல்ல, இந்த ஏபிஐ வந்து ஏபிஐக்கு நம்ம பாடியில் நம்ம வந்து பாடி எல்லாமே கொடுத்தாச்சு. லைக் ஓகே. இப்போ நம்ம இது ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒன்லி போஸ்ட் மெத்தட் ஒர்க் ஆகணுமா, ஓகே ரைட். போஸ்ட்டில் ஹிட் பண்ணுவோம்.
ஓகே, இங்கே பாருங்க மெசேஜ் சக்ஸஸ் பட் ஐ எம் சாரி த லேப்டாப் இஸ் நாட் அ ஹுசைன் அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா லேப்டாப் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து நம்ம உள்ள ஹார்ட் கோட் பண்ணிட்டோம். இப்போது இந்த பாடியில் இந்த ஜேசனில் ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன டேட்டா வருதோ அந்த டேட்டாவை நம்ம இங்கே கொடுக்கணும். லைக் அப்போது அதாவது நம்ம பாடியில் வந்து டிஷ் அப்படின்னு போட்டு இங்கே வந்து பிரியாணி அப்படின்னு போட்டோன்னா ஓகே, இங்கே பிரியாணி அப்படின்னு போட்டோன்னா அந்த வேர்டை அதாவது இந்த இந்த பாடியில் வந்து வர ரெக்வஸ்ட்டை நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல அதாவது எங்கே இருக்குது இங்கே லேப்டாப்புன்னு இருக்குல்ல இந்த இடத்த எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரிங் கன்கேட்னேட் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து நான் ஃபஸ்ட்டு இதை டெம்ப்ளேட் லிட்டரலாக மாற்றிடுறேன். ஸோ டெம்ப்ளேட் லிட்டரலாக மாற்றிட்டு ரெஸ்பான்ஸ் டாட் பாடி டாட் டிஷ் அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் பாடி டாட் டிஷ் அப்படின்னு போட்டோன்னா ஸோ ரெஸ்பான்ஸில் ரெக்வஸ்ட்டு, ஸோ ரெக்வஸ்ட் டாட் பாடி டாட் டிஷ் ரைட். இப்படி போட்டோன்னா இங்கே அனுப்புகிற இந்த வார்த்தை இந்த ப்ராம்ப்டில் இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகும். ரீப்ளேஸ் ஆகிட்டு நமக்கு இந்த ப்ராம்ப்டை வந்து ஏஐ மாடலுக்கு அனுப்பிச்சு நமக்கு அது ரிசல்ட்டை வாங்கி தரும். இப்போ பிரியாணின்னு போட்டோன்னா எனக்கு வந்து என்ன வரும் இங்கே பாருங்கள். இப்போ நான் ஹிட் பண்ணுறேன். இப்போது பிரியாணிக்கான மெத்தட்ஸ் ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ நம்மளுடைய ஏபிஐ இந்த ஏபிஐயில் நம்ம இதை பாஸ் பண்ணி Node.jsலேருந்து இந்த டேட்டாவை வாங்கி இங்கே இது பண்ணுறோம். இப்போ இதுவே இந்த இடத்துல வந்து இட்லி அப்படின்னு கொடுத்தோன்னா பொங்கல் அப்படின்ற அதுக்கான டேட்டாவும் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுடைய ஏபிஐ வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஏபிஐ நான் இன்னும் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்மளோட ஏபிஐ வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஏபிஐயில் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ரெக்வஸ்ட்டை பிளாக் பண்ணியிருக்கோம், போஸ்ட் மெத்தடில் மட்டும்தான் வரணும்னு சொல்லியிருக்கோம், ஹெட்டர்ஸை டிஃபைன் பண்ணியிருக்கோம், அண்ட் ஃபெச் ஏபிஐ மூலிமா நம்ம ஓப்பன் ஏபிஐக்கு ஒரு ஹிட் அடித்து அந்த டேட்டாவை வாங்கி ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேவா? அப்படி ரிட்டர்ன் பண்ணும்போது இந்த ஒரு இடத்துல மட்டும் நமக்கு தேவையான அந்த டிஷ்ஷை மட்டும் நம்ம ஸ்ட்ரிங் கன்கேட்னேட் பண்ணுறோம். அப்படி பண்ணுறது மூலிமா நம்ம என்ன டிஷ்ஷு கொடுக்குறோமோ அந்த டிஷ்ஷுக்கு தான் அது ரிட்டன் அது திருப்பி நம்மளுடைய ரெஸ்பான்ஸை கொடுக்கும். ஸோ தட் இது எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகும்.